234 தொகுதிகளின் கள நிலவரம் என்ன என கேட்டறிந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார். நாளைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி மையத்தில் எப்படி செயல்பட வேண்டும், தேர்தல் பணிகள் என்ன, தற்போதைய கள நிலவரம் என்ன என்பது குறித்து முதலமைச்சர் அனைவரிடமும் கேட்டிருக்கிறார். அதே போல வேட்பாளர்களுடைய உரிமைகள் என்ன, வாக்குச்சாவடி மையத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும், வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து முடியும் வரை பாக முகவர்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும், வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கார். திமுக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களும் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கார்கள். 234 தொகுதிகளுடைய கள நிலவரம் என்ன, பணிகள் எவ்வாறு இருந்தது குறித்து முதலமைச்சர் நேரடியாக இந்த காணொலி காட்சி மூலம் நடந்த ஆலோசனை கேட்டிருந்திருக்கார். அது திமுகவுடைய மாவட்ட செயலர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை முதலமைச்சர் தான் விளக்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.